இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் அக்டோபர் மாத ராசி பலனை பற்றி பார்த்துருவோம். இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கு பிரச்சனை இருக்குது, சில ராசிகளுக்கு நல்லா இருக்குது. முதல்ல கிரகநிலையை பார்த்துருவோம். இந்த மாதத்தில் அக்டோபர் 9ஆம் தேதி குரு வக்ரம் ஆறாரு. அதுக்கு பின்னாடி புதன் அக்டோபர் 10ஆம் தேதி துலாம் ராசிக்கு போகுது. அக்டோபர் 13ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்குள்ளே போகுது. அதை தொடர்ந்து அக்டோபர் 20ஆம் தேதி செவ்வாய் கடகராசிக்குள்ளே போகுது. அதுக்கு முன்னாடியே அக்டோபர் 17ஆம் தேதி சூரிய பகவான் துலா ராசிக்கு போகிறாரு. இதையெல்லாம் வச்சு இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தை வச்சு கணிக்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்டதாக இருக்குது. இந்த மாதத்தில் நவராத்திரி விழா கொண்டாடப்படுது. அம்மனுக்கு 9 நாள் நவராத்திரி கொண்டாடப்படுது. வீடுகளில் கொலு வைப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் இந்த அக்டோபர் மாதத்தில் தீபாவளி கூட வந்துடுது. ஐப்பசியில் வரனால கிட்டத்தட்ட 3/4 நாட்களில் தீபாவளி வந்துடுது. இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்தை பற்றி ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துடலாம். மகர ராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் இந்த அக்டோபர் 2024 சாதகமாகத்தான் இருக்குது. அக்டோபரில் நீங்கள் ஆரோக்கிய நன்மைகளை பெறுவீங்க. ஆனால் உங்கள் சொந்த தவறுகளால் நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். நீங்கள் உங்கள் உடல் நலத்தில் கவனக்குறைவாக இருப்பீங்க. இந்த சூழ்நிலை உங்களை நோய்வாய்ப்படுத்தும். தொழில் ரீதியாக சில மாற்றங்களை பார்க்கலாம். மேலும் வேலையில் மாற்றம் ஏற்பட்டு புதிய வேலை கிடைக்கலாம். நீங்கள் ஒரு நல்ல வேலையில் இருந்தால் நீங்கள் இடமாற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. வியாபாரம் செஞ்சீங்கன்னா மிகவும் கடினமான சவால்கள் உங்கள் முன்னாடி இருக்கும். அதை நீங்கள் கடினமான சவால்களை எதிர்கொண்டு முன்னேறித்தான் போகணும். இது வியாபாரத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை தரும். இந்த மாதம் காதல் உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும். மேலும் நீங்கள் திருமணம் செஞ்சு கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பக்கத்திலிருந்து எந்த தவறும் செய்ய வேணாம். குடும்ப வாழ்க்கையில் மன அழுத்தம் குறையும். ஒருவருக்கொருவர் அன்பு அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மாதம். நல்ல வெற்றியை பெறலாம். இந்த மாதம் நிதி விஷயங்களில் நடுநிலையாக இருப்பீங்க. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா மகாராஜ் தசரதன் எழுதிய சனி ஸ்தோத்திரத்தை படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் குறைஞ்ச மன அழுத்தத்தையும் கவலையையும் அறிமுகப்படுத்தும். மற்றவங்க தொடர்பு கொள்வதை அவங்க எளிதாக பார்ப்பாங்க. சொத்து விஷயங்களில் சில கவலைகள் வருது. ஆனால் குடும்பத்திலிருந்து சொத்துக்களை பெறையில் சில நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட சில சங்கடமான சூழ்நிலைகள் வருது. இந்த மாதத்தில் மகர ராசி என்பவர்கள் ஆன்மீக விஷயங்களில் அதிகமாக ஈர்க்கப்படுவீங்க. காதல் வாழ்க்கை வலிமை தருது. மாணவர்கள் மற்றும் விளையாட்டுத்துறையில் இருந்தீங்கன்னா சிறப்பாக செயல்படுவீங்க. அக்டோபரில் மகர ராசி என்பவர்கள் தங்கள் உறவுகளில் சில சவால்களை சந்திக்க நேரிடும். உங்கள் அன்புக்குரியவருடன் தொடர்பு கொள்ளையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவசியம் மற்றும் தேவையற்ற வாக்குவாதங்கள் அல்லது வதந்திகளில் ஈடுபடுவதை தவிர்த்துடுங்க. சில மகர ராசிக்காரவங்க உங்கள் வாழ்க்கை துணையுடன் சிரமங்களை சந்திக்க நேரிடலாம். மேலும் முறிவுகள் கூட ஏற்படலாம். இந்த நேரத்தில் நீங்கள் மற்றவங்களுடன் எப்படி பழகுறீங்க அதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். திருமண வாழ்க்கை பெரும்பாலும் நல்லா தான் இருக்குது. திருமண உறவில் நல்லிணக்கம் காண சந்திர பகவானுக்கு பூஜை செய்யணும். நிதிநிலையை பொறுத்த மட்டிக்கும் வரும் மாதத்தில் எதிர்பாராத மூலங்களிலிருந்து சில கூடுதல் பணம் உங்களுக்கு வருது. பணத்தை சேமிக்கிறதுல உங்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்களை சமாளிக்க இது உதவும். இருந்தாலும் உடல்நலம் மற்றும் மருத்துவ தேவைகள் தொடர்பான சில கூடுதல் செலவுகள் உங்களுக்கு வருது. முதலீடுகள் மற்றும் பிற வாய்ப்புகள் மூலம் சில நிதி ஆதாயங்களுக்கான சாத்தியம் இருக்குது. ஒட்டுமொத்தமாக மகர ராசி என்பவர்கள் இந்த நேரத்தில் நிதியில் ஸ்திரத்தன்மை எதிர்பார்க்கலாம்னு தெரியுது. உங்கள் நிதிநிலை மேம்பட சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். நீங்கள் ஒரு வணிகத்தை நடத்தும் மகர ராசினா இந்த மாதம் சில குறிப்பிடத்தக்க மாற்றங்களையும் முக்கியமான முன்னேற்றங்களையும் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அடுத்த மாதம் வர வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை நிறுத்தி வச்சுருங்க. அரசாங்கத்துடன் மற்ற அதிகாரிகளுடன் உங்கள் தொடர்புகள் இப்போ சரியான வேலை செய்யாமல் போயிடும். மேலும் இந்த அக்டோபரில் உங்கள் வியாபாரத்தில் அதிக முன்னேற்றம் இல்லை. அதிகரித்து வரும் கடன்களையும் நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும். இந்த மாதம் உங்கள் தொழிலை முன்னேற்றி நடங்க. அப்போ தான் நல்லது. முக்கிய முடிவுகள் எடுப்பதிலும் கூடுதல் கவனம் செலுத்துறது அவசியம். மகர ராசிக்காரவங்களில் பணி வாழ்க்கையில்
அதிக வேலை இருக்குது, அதன் காரணமாக மன அழுத்தம் வருது. அதனால் இந்த நேரத்தில் முதலாளி மற்றும் பிற உயர் அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு வருது. அதை நீங்கள் தவிர்த்துருங்க. பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு பணிச்சூழல் மேம்படும், மேலும் உங்கள் அதிக திருப்தி அடைய செய்யும். பெண் சக பணியாளர்கள் சம்மந்தப்பட்ட சில சங்கடமான சூழ்நிலைகள் வருது, அதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். அக்டோபர் 2024 புதிய வேலைகளை தேடுனீங்கன்னா, அல்லது புதிய தொழில் வாழ்க்கையை தொடங்குனீங்கன்னா, அல்லது புதிதாக ஒன்றை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் தொழிலில் மேன்மை பெற சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும். மகர ராசி மாணவர்கள் படிப்பில் இந்த மாதம் கூடுதலாக உழைக்க வேண்டி வருது. நீங்கள் அதிக அறிவை பெறுவதற்கான ஆற்றலை கொண்டிருக்கலாம், ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் நீங்கள் ஆசிரியர்களுடன் கவனச்சிதறல்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் காரணமாக சில சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம். மகர ராசி மாணவர்கள் அதிர்ஷ்டம் காரணமாக போட்டித் தேர்வு அல்லது முக்கியமான தேர்வில் தேர்ச்சி பெறலாம். சிலர் பட்டிமன்றம் அல்லது வெளிப்புற விளையாட்டுத் துறையிலும் சிறந்து விளங்கலாம். கல்வியில் சிறந்து விளங்க ராகு பகவானுக்கு பூஜை செய்யணும். இந்த நேரத்தில் நீங்கள் வேலை காரணமாக மன அழுத்தத்தை உணர்வீங்க. நீங்கள் காயங்கள் அல்லது விபத்துக்களுக்கு ஆளாக நேரலாம். எலும்பு அல்லது தோல் சம்பந்தமான உடல்நல பிரச்சனைகள் வருது, சில அசௌகரியங்களை ஏற்படுத்துது. நீங்கள் நல்ல உணவு, யோகா மற்றும் தியான பயிற்சி செய்யணும், இது கொஞ்சம் மன அமைதியை தருது. சில மகர ராசி என்பர்கள் நீங்கள் உடற்பகுதி மற்றும் வாழ்க்கை முறையை மேம்படுத்துவதற்காக அக்டோபர் 2024 யோகா அல்லது நடன வகுப்புகளில் சேரலாம். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட புத பகவானுக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 1, 3, 4, 5, 7, 8, 9, 14, 15, 18, 26, 27, 28 மற்றும் 29. அசுப தேதிகள் 10, 11, 12, 19, 20, 22, 23 மற்றும் 30. மகர ராசி அன்பர்களாகிய நீங்கள் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பானதாக மாற்றிக்கிருவீங்க. நிதி ரீதியாக கலவையாக தான் இருக்கும். திருமணமானவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக இருக்கும். பணவரவை அதிகம் பெற்றாலும் சரியாக அதை பயன்படுத்தணும். நீங்கள் எதுலனாச்சும் முதலீடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். சிந்திக்கணும். வேலையில் நல்ல வெற்றியை பெறுவீங்க. உடல்நிலை நல்லா இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் மனதளவில் நல்லா தான் இருக்கிறீங்க. மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ஒரு விளிம்பு தேவைப்படுது. அந்த விளிம்பில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. அது கடின உழைப்பாகிய அங்கீகாரம் பெறுவதற்கான விளிம்பு. இந்த மாதிரி உங்கள்கிட்ட திறமைகள் இருந்தாலும் அதை அங்கீகாரத்தில் வடிவத்தில் நீங்கள் ஆக்கணும். ஒரு புதிய வணிகம் அல்லது திட்டத்தில் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். மேலும் அர்த்தமுள்ள புதிய இணைப்புகள் அல்லது நட்பை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கலைஞர்களை பொறுத்தவரை உங்கள் படைப்பு வேலை இன்னும் பிரகாசமாக பிரகாசிக்கும் மற்றும் ஆழமான பாராட்டும் ஏற்படும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் திரிகோண அமைப்பு இருக்குது. சூரியன் மற்றும் சந்திரன் ஏறுமுக அம்சத்தில் இருக்குது. இருந்தாலும் சந்திரன் வடக்கு முனை மற்றும் தெற்கு முனை இதனை உள் மோதலை தூண்டும் காலமாக இருக்குது. அதனால் உங்கள் உணர்ச்சிகளுடன் சமரசம் செஞ்சு தெளிவு பெற இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தணும். தியானம் மற்றும் யோகா இந்த மாதிரி பயனுள்ளதாக செய்யணும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டால் வியாழன் உங்கள் உயிர் சக்தியை மேம்படுத்துது. ஒட்டுமொத்த நல்வாழ்வில் நீங்கள் ஒரு ஊக்கத்தை அனுபவிக்க போகிறீங்க. புதிய சுகாதார நடைமுறைகள் அல்லது உடற்பயிற்சி முறைகளை தொடங்க இது ஒரு சிறந்த காலமாக இருக்கும். இருந்தாலும் சந்திரன் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் உடல்நல பிரச்சனைகளை தர்றாரு. அதனால் உங்களுக்கு அமைதியாக ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும். அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்களை பார்த்தோம்னா நீலம், மரகத பச்சை, 3, 7, 21. ஒத்திசைக்கும் அதிர்ஷ்ட எண் ஜியும் எஸ்ஸும். சந்திரன் திரிகோணம் சூரியனின் சஞ்சாரம் நேர்மறையாக இருக்குது. வேலையில் இலக்கமான தொடர்புகளை இந்த மாதம் உங்களுக்கு உறுதியளிக்குது. மேலும் உங்கள் யோசனைகள் நன்கு வரவேற்கப்படுது. உங்களுடைய இடையூறுகளை கவனத்தில் கொள்ளுங்க. பொறுமையாக ஒட்டுமொத்தமாக படைப்பாற்றல் நீங்கள் வெளிப்படுத்தணும். பயண வாய்ப்புகள் சாதகமாக இருக்குது. குறிப்பாக சந்திரன் இருக்கிறனால திடீர் பயணம் ஏற்படுது. அந்த பயணம் பார்த்திங்கன்னா வணிக பயணமாக கூட இருக்கலாம் அல்லது பொழுதுபோக்கு பயணமாக கூட இருக்கலாம். ஆனால் பயணங்கள் ஏற்படுது. அனுபவங்களை சமூகமான பயணங்களை பரிந்துரைக்குது. புதிய கலாச்சாரங்கள் மற்றும் சூழலை தழுவலாம். ஏன்னா உங்கள் ஊக்கமளிக்கும் ஒன்றாக அது இருக்குது. அப்புறம் மகர ராசி என்பவர்கள் தனிப்பட்ட உறவுகளில் கூடுதல் கவனம் தேவைப்படுது. சந்திரனின் போக்குவரத்து உணர்ச்சிகளை பாதிக்குது.
மேலும் நீங்கள் அன்புக்குரியவரிடம் இருந்து சிறிது கட் பண்ணி அதாவது துண்டிக்கப்பட்டதாக உணர்வீங்க. இப்போ இந்த பிணைப்புகள் வளர்ப்பது ஆழமான இணைப்புகளுக்கு வழிவகுக்கும். மேலும் வீட்டில் மிகவும் இணக்கமான சூழலுக்கு வழிவகுக்கும்னே சொல்லலாம். இதுவரை இந்த பதிவில் மகர ராசி என்பவர்களுக்கான அக்டோபர் மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.